ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டியில் நம்ம 3 நாள் சூப்பராக சுற்றி பார்த்தோம். அதே மாதிரி நாங்கள் தங்குன இடமும் வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஊட்டி ட்ரிப்பில் நாங்கள் தங்கின இந்த லொக்கேஷன் அவலாஞ்சுக்கு போகிற ரூட்டில் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. சுற்றியும் சூப்பரான ஒரு 360 டிகிரி வியூ பாயிண்ட்டோடு இருக்கிற இந்த ஸ்டேவோட பேர் பிஹானிஸ் வெஸ்டர்ன் கிளவுட். இங்கே மொத்தம் 5 ரூம் இருக்குது. அதில் கீழே 2 ரூமும் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 ரூமும் இருக்குது. அதில் ஒன்று மட்டும் மாஸ்டர் பெட்ரூம். அங்கே 4-5 பேர் கூட எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ணலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஸ்பேஷியஸான ரூம். அந்த மாஸ்டர் பெட்ரூமில் பால்கனி வியூவும் இருக்குது. பால்கனி வியூ வழியாக வெளியே பார்த்தா சூப்பரான ஒரு வியூ இருக்குது. இதுதான் நான் சொன்ன அந்த பால்கனி வியூ. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? இங்கே சுற்றி இருக்கிற இடம் மட்டும் இல்லாமல் இவங்களோட ரூமும் வெளியே இருக்கிற இடம் எல்லாத்தையுமே செம்ம நீட் அண்ட் க்ளீனாக வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ரூம்லேயும் 55 இன்ச்சஸ் டிவியும் இருக்குது. அதில் நம்ம வேணும்னா மொபைலை கனெக்ட் பண்ணி நம்ம படம் பார்த்துக்கலாம், வீடியோ பார்க்கலாம், அண்ட் வந்து பாட்டு கூட கேட்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தான் இது. இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது. இது ஒரு குரூப்பாக ட்ரிப் பண்ணுற எல்லாருக்குமே சூப்பரான ஒரு பிளேஸு. மொத்தம் இருக்கிற 5 ரூம்லேயே மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து 15 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். அந்தளவுக்கு ஒர்த்தான பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே குக் பண்ணி கொடுக்குற ஃபுட்டு வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குது. சாப்பிட்ற மாதிரி இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. வெளியே அரேஞ்ச் பண்ணி நம்ம கொண்டு வரதுக்கும் இங்கே இவங்கக்கிட்ட அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டில் எந்தவித சேஞ்சஸும் இருக்காது. உண்மையாகவே ஒர்த்து.
இங்கே மேலே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற ஒவ்வொரு ரூமுக்குமே செப்பரேட்டாக வியூ பாயிண்ட்டோடு சேர்ந்து இந்த கிளாஸ் வச்சுருக்காங்க. அதில் நம்ம படுத்துக்கிட்டே அந்த வியூவை பார்த்து சூப்பராக ரசிக்கலாம். நைட்டில் ஒன்றுமே தெரியாது, ஆனால் காலையில் எந்திரிக்கும் போது அந்த மாதிரியான ஒரு வியூவோடு பார்த்து எந்திரிக்கிற சுகமே சூப்பராக இருக்கும். இந்த ரூமோட ஃபெசிலிட்டி, இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட பிஹேவியர் அண்ட் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஃபுட் எல்லாமே A1 அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லோரும் ஃப்ரெண்ட்லி டைப்பாக தான் இருக்காங்க. இங்கே காமனாக டைனிங் ரூம் ஒன்று கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. அங்கே உட்காந்து நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணுற இந்த கேம்ப் ஃபயரில் போயிட்டு குத்தாட்டம் போடுற சுகமே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இந்த சில் கிளைமேட்டில். இதே மாதிரி சூப்பரான ஒரு ஸ்டேவோட அடுத்த ட்ரிப்பில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.